வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு செவ்வாய் தோஷத்துக்கான ஒரு காரண காரியங்களை வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். செவ்வாய் தோஷம் இருக்குங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கான காரணிகளே இருக்காது. மற்ற அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து சொன்னாங்க, என்னுடைய 2வது வீட்டில் செவ்வாய் இருக்குது, 4வது வீட்டில் செவ்வாய் இருக்குது, 7, 8 செவ்வாய் இருக்குது, 12 செவ்வாய் இருக்குன்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்ல தான் செய்கிறாங்க. ஸோ இதனால 2, 4, 7, 8, 12 டைரக்டாக செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தருமான்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். யூஸ்வலாக நேர்களே மோஸ்ட்டாக இந்த 2, 4, 7, 12 செவ்வாய் இருந்தால் தோஷத்தை தராதுங்க. அதுக்கு சில சிறப்பு விதிகள், அதாவது தோஷத்தை கொடுத்தாலும் அந்த தோஷ நிவர்த்திக்கான காரணிகள் பல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு ஒரு கடக லக்னமாவோ சிம்ம லக்னமாவோ பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இல்லைங்க. ஏன்னா செவ்வாய் வந்து இவங்களுக்கு யோகக்காரர்கள், முழு முதல் யோகக்காரர்களாக இருக்கிறதுனால இவருக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் சிறப்பு, இவங்களுக்கு தோஷம் இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்னர் ஹவுஸ்ன்னு சொல்ற மாதிரி உபய வீடுகள், அதை கன்னி, மிதுனம், தனுசு மற்றும் மீன வீடுகளில் வந்து செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பா அங்க தோஷத்தை வந்து கொடுக்கறது இல்லைங்க. மற்றபடி செவ்வாய் வந்துட்டு குருவுடையோ சனியுடையோ சூரியனுடையோ ராகு கேதுகளுடையோ வந்துட்டு சேர்க்கையா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் கொடுக்கறது இல்லைங்க. ஸோ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா எங்க தான் செவ்வாய் தோஷத்தை கொடுப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டுகளில் வந்து செவ்வாய் தோஷம் கிடைக்குதுங்க. சுக்கிரனுடைய வீடுகளில் செவ்வாய் அமர்ந்து அந்த வீடு வந்து 2, 4, அதாவது 7, 8, 12வது வீடாக இருப்பின் அதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனா அந்த வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேர்க்கையோ சனியோட சேர்க்கையோ இல்ல புதனுடைய சேர்க்கையோ இது மாதிரி சேர்க்கை இருப்பின் அங்கேயும் தோஷ நிவர்த்திக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேன்சலேஷன் வந்து பண்ணி பார்க்கும்போது வெறும் சொற்ப நேர்களுக்கு மட்டும்தான் இந்த செவ்வாய் தோஷமே அமையுங்க. மற்றபடி மற்ற யாருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்கிறது இல்லை. சில சமயம் அவங்களுடைய பிளட் குரூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தோஷமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பிளட் குரூப்பா இருக்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க தான் செய்யறோம். டைரக்டா மெடிக்கல் இதுல வந்து பார்க்கல, நம்ம மோஸ்டா நிறைய ஆரோஸ்கோப்ல வந்து பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் செவ்வாயோட தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளட் குரூப் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஒரு ரேரஸ்ட் பிளட் குரூப்பா இருக்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க தான் செய்யறோம் நேர்களே. இது ஒரு ஜென்ரல் காணொலி தான், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில வந்து மற்ற விஷயத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.